ஒரு டீனேஜ் வந்துருச்சு. ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு குழந்தை வந்து காலேஜ் போகுது, பையனோ பொண்ணும் காலேஜ் போகுது. ஸோ அந்த காலேஜ் லைஃப் எப்படி இருக்குது, இங்கேருந்து வீட்டில் இருந்து போகிற ட்ராவல் எப்படி இருக்குது, என்ன நீ காலேஜில் சாப்பிட்ற, எப்படி சொல்லி தராங்க, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என்ன எப்படி இருக்குது உன்னோட லைஃபு, அந்த மாதிரி ஏதாவது உட்காந்து பேசுகிறீங்களா? சேர்ந்து உட்காந்து டிவியோ இல்லை மூவியோ ஏதாவது பார்க்குறீங்களா? பார்க்கல, எதுவுமே செய்யலை, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் கேட்டதில்லை. காலேஜுக்கு போகிறது வர்றது அதை பற்றி கேட்குது, எனக்கு டைம் இல்லை அப்படி இருக்கீங்கன்னா யூஆர் நாட் எ குட் ஃபாதர். இப்போ நாளைக்கு உங்களுக்கு வயசானதுக்கப்புறமா நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன விருப்பம், உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும்னா இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி கிடைக்கும். அதுக்காக நம்ம இது நம்ம செய்தால் தான் நமக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்றதுக்காக செய்யாதீங்க. யூ ஹாவ் டு லவ் யுவர் சில்ட்ரன். உங்கள் சில்ட்ரனை நீங்கள் லவ் பண்ணணும், நேசிக்கணும், அந்த நேசிப்பை காமிக்கணும். ஹவ் யூ எவர் புட் யுவர் ஹேண்ட் ஓவர் த ஷோல்டர்? அந்த ஷோல்டரில் போட்டு பேசுகிறோமா, பிள்ளைங்கக்கிட்ட அணைச்சி பேசுகிறோமா? யூ ஹாவ் டு ஷோ ஆல் தீஸ் திங்ஸ். இல்லைன்னா நம்ம திரும்பி கிடைக்காது. டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய, அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, அதுக்குரிய டிஃபிகல்ட்டி அது ஸ்டடீஸில் இருக்கலாம், ஏதாவது மன உளைச்சலில் இருக்கலாம், யாராவது அந்த குழந்தையை டீஸ் பண்ணியிருக்கலாம், பேரண்ட்ஸு பேரண்ட்ஸில் வந்து அம்மாவோ இல்லை யாரோ திட்டிருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது சண்டை வந்திருக்கலாம், இல்லை ஸ்கூலில் ஏதாவது டீச்சர்ஸ் வந்து திட்டிருக்கலாம். அதை அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் கொடுத்துருக்கீங்களா? இல்லை யாராவது அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, குழந்தை ஏதோ கவிதை எழுதுது, ஏதோ ஒரு கதை எழுதுது, ஏதோ பண்ணுது, பையனோ பொண்ணும், அது வந்து உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு லிசன் பண்ணியிருக்கீங்களா? அது பெரிய விஷயமோ இல்லையோ லிசன் பண்ணியிருக்கீங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா? என்ன பிடிக்கும், ஓகே, சேர்ந்து சமைச்சிருக்கீங்களா? அது குழந்தையோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அது உங்களுக்கு விருப்பமானதோ இல்லையோ, குழந்தை விருப்பப்படதில்லை, அதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஆஸ் அ பேரண்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கீங்களா ஒர்க்கை? அந்த குழந்தைக்கு நமக்கு தேவையான ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒய்ஃபோ இல்லை உங்கள் அம்மாவோ ஏதோ செய்யும் போது அந்த ஒர்க்கில் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் கஷ்டம் கொடுத்துருக்கீங்களா? ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு குட் பேரண்ட், குட் ஃபாதர். எக்ஸ்ட்ரா கோச்சிங் எதில் போடலாம்? ஸோ குழந்தை ஹிஸ்ட்ரியில் ரொம்ப கம்மியாக இருக்குது, கோச்சிங் ஏதாவது அனுப்பலாமா? இல்லை சயின்ஸில் வந்து கம்மியாக இருக்குது, கோச்சிங் அனுப்பலாமா? இல்லை குழந்தைக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்குது, அதுக்கு வேண்டிய ஏதாவது கோச்சிங் அனுப்பலாமா? சரி, என்ன பண்ணலாம், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா குழந்தைக்கு, அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கோச்சிங் அனுப்பலாமா? நம்ம சம்பளம் இவ்வளோ தான் இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம ஏதாவது குழந்தைக்கு வேண்டியதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்களா? அப்படி யோசிச்சுருந்தா நீங்கள் குட் ஃபாதர், சரிங்களா? ஒரு குழந்தையோடு நீங்கள் ஏதாவது செஸ் விளையாடுறது, கேரம் விளையாடுறது, ஷட்டில் விளையாடுறது, வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக ஒரு குழந்தைகிட்ட பழகுனீங்களா? ஓகே, அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னுடைய பிள்ளையை நான் என் ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி நான் வெளியில் கூப்பிட்டு போயிருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்னா யூஆர் அ குட் ஃபாதர்.
இல்லைன்னா நோ. திரும்ப அந்த குழந்தை உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லி நேச்சரில் பழகாது. சரியா? அப்போ நீங்கள் ஒரு குட் ஃபாதராக இல்லை. ஜஸ்ட் வேலைக்கு போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வேண்டிய மரியாதை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது. ஒரு அம்மாவுக்கு நிறைய கடமை இருக்குது, அதேமாரி ஒரு அப்பாவுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. குழந்தைய பெற்றுட்டா மட்டும் நமக்கு போதாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம செய்ய தவறணுன்னா நம்ம அந்த இடத்துல குட் ஃபாதராக இருக்க முடியாது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லித்தரணும். நம்ம இல்லைன்னா நம்ம அந்த குழந்தை ஒரு 8 இயர்ஸ் வாழணும். அது அட்லீஸ்ட் நம்ம நினைப்போம் எல்லாரும் இல்லையா? நம்ம பிறந்த குழந்தை 8 இயர்ஸ்க்கு மேலே வாழணும்னு நினைப்போம். 90, 100 வாழ்ந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். நம்மளை விட ஆயுள் அந்த குழந்தைக்கு ஜாஸ்தி இருக்கும். அப்போ நம்ம இல்லாத நேரத்தில் அந்த குழந்தை அந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்னிங், சின்ன சின்ன விஷயங்கள், எப்படி சொசைட்டியில் மூவ் பண்ணணும், எப்படி நம்ம இல்லைன்னா கிச்சன் ஒர்க்கில் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும், எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும், எப்படி மற்றவங்ககிட்ட பேசணும். ஓகே, நம்ம இல்லைனாலும் அந்த குழந்தைய தைரியமாக அந்த அதுக்கு ஏற்படுற கஷ்டங்களெல்லாம் அது ஃபேஸ் பண்ணணும். அந்த குழந்தைக்கு வரக்கூடிய மனைவி, இல்லை அந்த பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய கணவன், இவங்கக்கிட்ட அதை எப்படி நடந்துக்கணும், நம்ம ஒரு மாரலாக நடக்கணும். நம்ம ஒரு நல்ல ஒரு ஹோம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா அதை பார்த்துட்டு ஸோ இப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், ஸோ இப்படி இருக்கக்கூடாதுன்றதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மாரலாக பண்ணிட்டு இருந்தோம்னா யூ ஆர் நாட் அ குட் ஃபாதர்.